if the side of the square is increased by 20%, then its area is increased by, so square. சரி நான் 10 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறேன், அசியூம் பண்ணிட்டேன். 10 சென்டிமீட்டர்னு அசியூம் பண்ணிட்டேன். ஏ வந்து 10 சென்டிமீட்டர். தென் ஏரியா அப்படின்னும் போது என்ன வரும்னா ஏ ஸ்கொயர் 100ன்னு வரும், 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட்டு வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 10 சென்டிமீட்டரில் 20% அப்படின்னா என்னது 12 சென்டிமீட்டர்னு சொன்னோம். இப்போ புதுசாக ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுது, இதோட சைடு பார்த்தீங்கன்னா 12. ஸோ ஏ வந்து ஏ ஸ்கொயர் 12 ஸ்கொயர் 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ வந்து ஏரியா இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா? என்ன கேட்குறாங்க, சைட் ஆஃப் ஏ ஸ்கொயர் இஸ் இன்க்ரீஸ் பை 20%னா தென் ஏரியா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 100லேருந்து இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 44 டிவைடட் பை 100 இன்ட்டு 100. அவங்க பர்சன்டேஜில் கேட்டதுனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ கேன்சல் பண்ணோம்னா 44%. ஸோ இது ஒரு டைப் சால்வ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இதை அசியூம் பண்ணியாச்சு, 10 சென்டிமீட்டர் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா 100 சென்டிமீட்டர்னு வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் 20% இன்க்ரீஸ் ஆகுது சைடுன்னா 10 வந்து 12 சென்டிமீட்டராக மாறிடும். இப்போ ஏ ஸ்கொயர் வந்து 12 ஸ்கொயர் 144, ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்ன? 44 டிவைடட் பை 100 இன்ட்டு 100, 44% தான் ஆன்சர். இது பர்சன்டேஜில் கேட்டதுனால மாற்றிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்